மனத்தின் செயல்பாடுகள் அற்று, எண்ணங்கள் அற்று, கவலைகள் அற்று, துன்பங்கள் அற்று அமைதியான ஒரு நிலை. அதனை அடையணுங்கிறது தான் எல்லா சாஸ்திரங்களுடைய இறுதியான முடிவு, எல்லா மார்க்கங்களுடைய இறுதியான முடிவு. அப்படி அதனை அடையிறதுக்கு நான் யார் விசாரங்கிறது தான் சிறந்த மார்க்கங்கிறது தான் பகவான் சொல்றார். எல்லாருக்கும் சுகம் வேணும், எல்லாருக்கும் அவாகிட்ட தான் பிரியம். அந்த பிரியத்துக்கு காரணம் அதில் ஒரு சுகம் கிடைக்கிறது. அந்த சுகம் ஆழ்ந்த நித்திரையில் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை போல இருக்கணும். அதற்கு நான் யார் விசாரம் செய்ய வேண்டும். இப்படிதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பகவான் கொடுக்குறாங்க. இதை பகவான் கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுத்த அவர் சிவபிரகாசம் பிள்ளை அவர்கள் பகவானே ஒரு குழு கொடுத்துட்டார். உனக்கு அந்த சுகம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? நான் யார் விசாரம் பண்ணணும். அதனால் அவர் கேட்ட முதல் கேள்வி, பகவானே நான் யார்? இதுதான் முதல் கேள்வி, நான் யார்? அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்றார். அதுதான் இப்போ இந்த சத்சங்கத்தில் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த கேள்விக்கான முழு பதிலையும் இந்த ஒரு சத்சங்கத்தில் நம்மளால் பார்த்துட முடியாது. நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இந்த சத்சங்கத்தில் ஒரு பதிலியை பார்த்து முடிப்போம், அடுத்த சத்சங்கத்தில் மீதியை பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த சத்சங்கத்துக்கு வந்தவாளுக்கு அது என்ன கிடைச்சது அப்படிங்கக்கூடிய அந்த கருத்துக்கு உங்கள் மனசில் போய் பதியணும். அது பர்பஸ். பகவான் சொல்றார், சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. அதாவது இந்த உடம்பு நான் இல்லை. இது எதனால் ஆகியது? சப்த தாதுக்களால். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்னும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஸ்தோத்திரம், துவக்கு, சக்ஷுஷ், ஜிஹ்வை, கிராணம் என்கின்ற ஞானேந்திரியங்கள் 5 நான் அன்று. இந்த தேகம் நீ இல்லை, 5 ஞானேந்திரியங்களும் நீ இல்லை. அடுத்தது வச்சனம், கமனம், தானம், மல விசர்ஜனம், ஆனந்தித்தல் என்னும் 5 தொழில்களையும் செய்கின்ற வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்னும் கர்மேந்திரியங்கள் 5 நீ அல்ல. ஸோ கர்மேந்திரியங்களும் நாம இல்லை. இந்த உடம்பு நம்ம இல்லை, 5 ஞானேந்திரியங்களும் நாம இல்லை, 5 கர்மேந்திரியங்களும் நாம இல்லை. அடுத்தது சுவாசாதி 5 தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நான் அல்ல. இந்த உடம்புல ஓடுறதே காத்து, இது 5 வகையானது நம்ம பார்க்க போறோம். அதுவும் நீ இல்லை. நினைக்கின்ற மனமும் நீ அல்ல. சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று. அதாவது இதுதான் சுழுத்தி நிலையில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அங்கே மனம் கிடையாது, எந்த விதமான தொழிலும் கிடையாது. ஆனால் அந்த விஷய வாசனைகள் அது அப்படியே இருக்கு.